அம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா. அவங்க 2 பேரும் டயட்ல இருக்காங்கடா. ஐயோ வயிறு புடிச்சு இழுக்குதே. சிறடிக்கு ஆசையில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வாங்க பார்த்தலாம். சிறடிக்கு ஆசை சரி ரொம்ப விருப்பம் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. நம்ம விஜயம்மாவும் மனோஜும் 2 பேரும் சேர்ந்து டயட் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லி டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க மித்தவங்கெல்லாம் நம்ம முத்து மீனா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பீஸா சாப்பிடுவோம். அது வந்து அவங்கள கடுப்பேற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பீஸா சாப்பிட்றீங்களான்னு கேட்க உடனே முத்து 2 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க டயட்டில் இருக்காங்களே அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஜூஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ஜூஸு குடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி ரொம்ப ஏற்படுது. நைட்டு தூங்கவே முடியல. ஃபுல்லாக வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்லேயே தான் குடியிருக்கிற மாதிரி தள்ளப்படுது. ஆனால் ஓகேங்க, நல்ல ஒரு சீசன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும், நல்லா எதிர்பார்த்துட்ருக்கோம். விஜயம்மாவுக்கும் நம்ம மனோஜுக்கும் 2 பேத்துக்கும் அந்த பிளான் பண்ண மாதிரியே இது நடக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எபிசோட மூவ் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண சேட்டை சின்ன சேட்டையாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் நம்ம ரோகிணி அவங்களுக்கு கொடுக்காம விட்டாங்கன்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். சிறடிக்கு ஆசை சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? முத்து மீனா 2 பேர்த்து வந்து விஜயம்மாவும் மனோஜ் பண்ணுறது கரெக்டாக? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க சீரியலில்? உங்களை நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி போகுதா சீரியல்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.